உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மே மாத பலன்கள். இந்த மே மாத பலன்கள் ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கிறோம். அப்ப தனுசு ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேசத்துல சூரிய பகவான், ரிஷபத்துல குரு பகவான், சுக்கிர பகவான், கன்னியில கேது பகவான், கும்பத்துல சனி பகவான், மீனத்துல ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்ப இந்த 3ஆம் இடத்துல சனி இருப்பது உங்களுக்கு என்னைக்குமே நல்ல விஷயம்தான், ஒரு ஆறுதல் தான். இது போக உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் உச்சபலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறந்த யோகம். தனுசு ராசிக்காரங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான யோகம். உங்களுடைய பாக்கியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில உச்ச பலத்தோடு இருப்பது உங்களுக்கு மிக பெரிய பலம். அதே சமயத்துல உங்களுக்கு குரு பகவானாப்பட்டது 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரே, உனி இவர் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க போறாரு, 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரே, நம்மளுக்கு பைனான்சியல் பிரச்சனை கொடுத்துருவாரா, தொழில நஷ்டத்தை கொடுத்துருவாரா, இல்ல எதிர்பார்த்த காரியத்துல ஏமாற்றத்தை கொடுத்துருவாரா, என்ன செய்வாருன்னு தெரியலையே அப்படிங்கிற கொஞ்சம் வருத்தங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, 8ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, 12ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, அவர் ஆக்டிவா இருக்கிறாரு. அவரை பத்தி எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். அவர் 6ஆம் இடத்துக்கு போயிருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய பார்வை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப அந்த குரு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை விட பார்க்கக்கூடிய ஸ்தானத்துக்கு தான் பலம் ஜாஸ்தி. அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன வேணும்? தனுசு ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில 7.5 சனி விலகி இருந்தாலும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய ஜாதகத்துல, ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இல்லாததுனால 7.5 சனியே விலகி இருந்தாலும் அந்த 7.5 சனியில பட்ட கஷ்டங்களை இன்னுமே பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் எந்த விதத்திலையும் நான் தலையெடுக்க முடியாம போயிட்டு இருக்கிறேன். சொந்த பந்தங்களும் என்ன மதிக்கிறது இல்லை, அடுத்தவங்கனால நான் பாதிக்கப்பட்டுட்டேன், என்னுடைய பணம் போச்சு, நகை போச்சு, என்னுடைய வளர்ச்சி எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினேன், கட்ட முடியல, கொடுத்த பேச்சை காப்பாற்ற முடியல, வேலையிலும் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதிங்கிறது இல்லை, ஒரு பிசினஸ் பண்ணினேன், நல்ல முறையில் இருந்தேன், அப்படியே சரிஞ்சு வெளியில வந்துட்டேன். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னே தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்கள் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த 100%ல ஒரு 20%, 30% பேர் தான் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அது போக ஒரு 40% பேர் ஆப்பட்டது ஒரு ஆவரேஜா இருக்கிறாங்க. அது போக இருக்கக்கூடிய 30% பேர் ஆப்பட்டது கஷ்டம்தான் பட்டு இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே அவங்களுடைய ஜென்ம ஜாதகம் தான். முதல்ல உங்க ஜாதகத்தை நீங்க எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த தசா புத்திகள் தான் உங்களை வழி நடத்தும். அதை முதல் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்பட்டது அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 9ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம், நவகிரகங்களின் அரசன் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வந்ததே யோகம். அப்ப அந்த யோகத்துக்குரிய கிரகமாகப்பட்டது சூரிய பகவான் உங்களுக்கு பதவி பலம் கொடுப்பாரு, உங்களுடைய பதவியில ப்ரமோஷன் கொடுப்பாரு, தொழில்ல நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு வெற்றியை அடைய முடியும், அரசியல் செல்வாக்கு கொடுப்பாரு. அரசியல்ல பார்க்க போனா
10 பேர் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு, 10 பேர்த்துக்கு நீங்க தலைவரா வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவானால தனுசு ராசியில பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு அதை விட நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போய் விடுவாரு. அப்போ குரு பகவானும் உங்க நல்ல ஸ்தானத்தை பாக்குறாரு, சூரிய பகவானும் உங்களுக்கு பாக்கியாதிபதியா போயிட்டாரு. இந்த 2 அமைப்புகளும் உங்களுக்கு பார்க்க போன மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இது போக நீங்க அந்த குரு பகவான் சுக்கிர பகவான் ஆகப்பட்டது இந்த மே மாசம் 19ஆம் தேதி ரிஷபத்துக்கு மாறிடுவாங்க. அந்த ரிஷபத்துல அந்த சுக்கிர பகவான் ஆட்சி, அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு குரு சேர்ந்து இருப்பது இன்னுமே யோகம். குரு பகவானும் சுபகிரகம், அந்த சுக்கிர பகவானும் சுபகிரகங்கள், அந்த 2 சுபகிரகங்களும் சேர்ந்து அவங்க பார்க்கக்கூடிய ஸ்தானமாகப்பட்டது உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த குடும்பஸ்தானம் இப்ப சுத்தமா இருக்குது. அந்த சுத்தமா இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தை குரு பகவானும் சுக்கிர பகவானும் பார்க்கறதுனால அந்த குடும்பத்துல ஒரு கலை, ஒரு சந்தோஷம், என்னைக்குமே இல்லாத ஒரு திருப்தி. அப்போ மனைவி கணவனை வெறுத்திருந்தாலும், கணவன் மனைவியை வெறுத்திருந்தாலும், இதற்கு முன்னாண்ட அவங்களுக்குள்ள எவ்வளவு சங்கடம் சலிப்புகள் இருந்திருந்தாலும் அவங்களே நினைச்சுக்குவாங்க குடும்பம்னு இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும், குடும்பம் இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அப்ப அது மாதிரி பார்க்க போனா அந்நியர்னால பிரச்சனை, அடுத்தவங்கனால பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, இதெல்லாமே வந்துதான் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை உங்களுக்கு பார்க்க போனா சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்க குடும்பத்தை வளமாக்கிடுவாங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாயும் அந்த ராகு பகவானோடு இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு 5ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவான் ராகுவோடு இணைந்திருப்பதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகும், கொஞ்சம் கோபங்கள் வரும், எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாது, நினைச்சதை நினைச்சபடியா பேசிடுவீங்க. அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ, ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துலயோ, ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ, ஒரு சுபகாரியங்கள் பத்தி பேசும்போதோ உங்களை அறியாமல் நீங்க ஏதாவது ரூபத்துல தப்பா பேசிடுவீங்க. அப்ப அந்த இடத்துல மட்டும் அந்த செவ்வாய் ராகுவோடு இணைந்திருப்பது, அதனாலதான் நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அமைதியாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி அல்லாமல் நீங்க பார்க்க போனா உங்களை அறியாமல் ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா அதனால தப்பு உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க. அதே சமயத்துல இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகும்போது நாம கொஞ்சம் கடன் படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, உடனே நம்ம ஒரு கார் வாங்கணும்னு நினைப்போம், அது லோன்ல வாங்குவீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வீடு இல்லை, ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்போம், அதுவும் லோன்ல வாங்குவீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு ஜுவல்ஸ் வேணும்னு நினைப்போம், அது வாங்குவீங்க, அது லோன்ல வாங்குவீங்க. இது மாதிரி ஏதாவது ரூபத்துல கடன் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்ப அந்த கடன் நம்ம படலாமா படக்கூடாதா, இதை இப்ப செய்யலாமா இல்ல தள்ளி போட்டு செய்யலாமா அப்படிங்கிறத முயற்சி பண்ணிக்கோங்க. அப்ப அந்த குரு 6ஆம் இடத்துக்கு போயிருந்தாலுமே இப்ப நம்ம இருக்கிறது கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம். 5ஆம் இடத்துல குரு இருக்கும்போது எல்லா வசதிகளும், வேலை, வீடு, குடும்பம், மனைவி, அந்தஸ்து, இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது இந்த 6ஆம் இடத்துக்கு இந்த குரு போகும்போது நம்ம சேலஞ்சிங் ஜோன்ஸ், அப்ப ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இதை நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருவோம். அப்ப அந்த சக்சஸ்ங்கிறது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நிதானமாக செயல்பட்டால் அது சக்சஸ் ஆகும். அப்ப நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களை, நீங்க முயற்சி பண்ணக்கூடிய காரியங்களை கண்டிப்பாக நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க. எதை பத்தியும் கவலையே பட வேண்டாம். அதே சமயத்துல இந்த குரு 6ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு சிலருக்கு அப்புறம் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், த்ரோட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கும். அப்படி இருந்தாலும் நீங்க மருத்துவ ரீதியாக பார்த்து அதை கிளியர் பண்ணிக்குவீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.